என்ன லெட்டர் மச்சான்? ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிச்சிட்டு இருக்க. பெங்களூர்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னல. ஆமா. அவன் ஏதோ 3 ஸ்டார் ஹோட்டல் ஓபன் பண்றானா. அதுக்காண்டி லெட்டர் போட்டு என்னை வர சொல்லிருக்கான்டா மச்சான். 3 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்கான் உன் ஃப்ரெண்டாடா? அவனுக்கு சொந்தமா 2 ஃபேக்டரி இருக்குடா. எப்படி 3 ஸ்டார் ஹோட்டலா? கூடவே 2 ஃபேக்டரியா? ஆமா. அட பாவி, கெடுத்துட்டியேடா. ஏண்டா இத பத்தி இவன் நம்மகிட்ட ஒரு வார்த்தை முன்னுக்கூட்டியே சொல்லியிருந்தானா, அந்த கேடுகிட்ட பியூன் கால்ல விழாம பொண்டாட்டி கிட்ட அவமானப்படாம நேர ஸ்ட்ரைட்டா பெங்களூருக்கே போய் அவங்கிட்ட 1 லட்சம் 2 லட்சம் வாங்கிட்டு வந்திருக்கலாமேடா. சொதப்பிட்டியடா. டேய் மச்சான், இந்த மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாம் பெரிய விஷயத்துக்கு போனா பரவாயில்ல, சின்ன சின்ன விஷயத்துக்கு போனா சீப்பா நினைச்சுவாடா. அட போடா பொசகட்ட புண்ணாக்கு. நானு எனக்கு மட்டும் இந்த ரேஞ்சில ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருந்தான்னா இந்த ஃபேக்டரியவே ஆஃப் ரேட்ல அடிச்சு வாங்கி இருப்பேன்டா. அத்தனை பேர் மொத்தமா அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க 3 பேர் மாத்திரம் இங்க உட்கார்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்களே, இது ஃபேக்டரியா இல்ல சத்திரமா? அதேதான் நானும் கேட்கிறேன். உன்னைய போனஸே கொடுக்காம எங்களை பூரா வேலை வாங்குறீங்க. நாங்க என்ன பொண்டாட்டி பிள்ளை இல்லாத சன்னியாசியா இல்ல பரதேசியா? அப்ப போனஸ் கொடுக்காம நீங்க வேலை செய்ய மாட்டீங்க, அப்படித்தானே? செய்ய மாட்டோம், மத்தவங்களும் வேலை செய்ய விட மாட்டோம். ஃபேக்டரியவே இழுத்து மூடுவோம். இத எங்கிட்ட சொல்லாத, ஓனர்ட்ட வந்து சொல்லு. என்ன மிரட்டறியா? யோ ஓனர்னே பேர் ஓனர், வாயா பேசலாம். டேய் வாடா. யோ இந்த சந்தர்ப்பத்தை தான் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டோம். இப்ப நாங்க யாருங்கறத காட்டுறோம். யோ கலர் சட்டை காக்கி சட்டையோட பவர் ஆகுது பார். வாடா, ரெண்டு ரோட் பார்க்கலாம். வாடா. சார் வணக்கம். என்னையா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வேலையை விட்டு இங்க என்ன முக்கியமான விஷயம் பேச போறீங்க? ஹலோ, தொழிலாளிகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய போனஸ் சம்பந்தமா சில பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டியது இருக்கு. அதத்தானே உங்க யூனியன் தலைவர் பேசி முடிவு பண்ணிட்டு போறாரு. சார், இனிமேல் உங்களுடைய பேச்சுவார்த்தையை நாங்க நம்ப தயாரா இல்ல சார். இனிமேல் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க எங்க 3 பேர்த்த தான் பேசணும். ஏன்னா நாங்க 3 பேர் தான் இனிமே ஒட்டுமொத்த தொழிலாளிகளுக்கும் பிரதிநிதிகள். ஓஹோ அப்படியா? உங்ககிட்ட நான் பேச்சுவார்த்தை நடத்தலனா ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டியது வரும். யோ முதலாளிகள் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. யார் முதலாளி? போன தீபாவளிக்கு எங்களுக்கு போனஸ் கொடுக்காம எங்க பொண்டாட்டிக்கு முன்னாடி எங்க அவமானப்பட வச்சாரே, அப்பவே முதலாளிங்கிற ஸ்தானத்துல இருந்து இவர் இறங்கிட்டாரு. போன தீபாவளியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு யார் தெரியுமா முதலாளி? இந்த தெய்வம் தான் எங்க முதலாளி. ஏனே பயப்படுற? உண்மை தானே சொல்றேன். இவர் மட்டும் காசு கொடுத்து உதவலனா நாங்க தீபாவளியை குழந்தைகளோட சந்தோஷமா கொண்டாடிக்க முடியாது சார். ஒரு தொழிலாளிக்கு தாங்க இன்னொரு தொழிலாளியுடைய கஷ்ட நஷ்டம் தெரியும். இப்படி கோட்டையும் சூட்டையும் சுவையும் மாட்டிக்கிட்டு ஏசி ரூம்ல வந்து உட்கார்ந்திருந்தா ஏழையோட கஷ்டம் உனக்கு எப்படி தெரியும்? டேய், இப்ப முடிவா என்னடா சொல்றீங்க? போனஸ் சம்பந்தமான பேச்சுவார்த்தையே எப்போ எங்கே எந்த ஹோட்டல்ல வச்சுக்கலான்னு இப்ப சொல்லுங்க. ஒழுங்கா கரெக்டா வேலை செய்ய வக்கில்லாத ராஸ்கல் நீங்க. உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நான் வச்சுக்கணுமா? உங்க 3 பேரையும் டிஸ்மிஸ் செய்றேன். போங்கடா வெளிய. இனிமேட்டு இந்த ஆபீஸ் பக்கம் பார்த்தேன் உங்களை அடிச்சே கொன்னுடுவேன். கெட் அவுட். இது கெட் அவுட்டா? ஏ பெருசு, தொழிலாளிக்கு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க பழகிக்க. எங்களை வேலையை விட்டு தூக்குன கம்பெனியை இழுத்து மூடிடுவோம். அதையும் மீறி நீ ஃபேக்டரி நடத்துன்னு வச்சுக்க, ரத்த ஆர்வம். பொறுப்பில்லாத ராஸ்கல்ஸ், இடியட். இவங்களெல்லாம் வேலைக்கு வச்சதே தப்பா போச்சு. ஒரு தொழிலாளியை மதிக்காத முதலாளிட்ட வேலை பார்க்கறது கேவலம்டா. இந்த வேலை 1008 வேலை இருக்கா பேப்பல. யார பார்த்து பேப்பர் ரோடுன்னு பாக்குறேன், இல்லாட்டி அவனை வெட்டு குத்தா போயிராமா. என்ன என்ன என்னது சின்ன பசங்க ரோட்ல நின்னு சண்டை போட்டுருக்கீங்க? கைய விடுறா. வேலை கிடைக்கிறது அவ்வளவு சாதாரணமா போச்சாடா உங்களுக்கு? என்னமோ 1008 வேலைங்கிறான். எவன்டா கொடுப்பான் வேலை? டேய், 1ஆம் தேதி எனக்கு சம்பளம் இல்லாம வீட்டுக்கு போனோம், பொண்டாட்டிங்க கையால செருப்படி விழும். மச்சான், இவன் சொல்றது கொஞ்சம் நியாயமா படுறா. நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, இவர் பெரிய நாட்டாம நான் சொல்றாரு, இவர் கேட்கிறாரு. வாடா இந்த பார், நம்ம பொழப்புக்கு ஒரு வழி பண்ணணும், அவ்வளவுதானே. அந்த வேலை நான் செய்யறேன்டா. என்ன பிச்சை எடுக்காங்கறியா? நீ போய் ஏற நாயே. இந்த பார், பெங்களூர்ல இருந்து என் ஃப்ரெண்டு லெட்டர் போட்டுருக்கான்னு சொன்னல. ஓ, பிச்சை எடுக்கிறதுக்கு பெங்களூரே போறியா? செருப்பு பிஞ்சிரும் ராஸ்கல். இந்த பாருடா, அவன்கிட்ட போய் உரிமையோட ஒரு 5 லட்சம் ரூபாய் குறான்னு கேட்போம். அதை வாங்கிட்டு வந்து சொந்தமா ஒரு மெக்கானிக்கா வைப்போம். எதுக்கு இன்னொரு போய் கை கட்டிக்கணும்? அங்க போனா உன் ஃப்ரெண்ட் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? எனக்காக உயிரை கொடுப்பா மச்சான். அப்ப எதுக்கு டிலே பண்ற? உடனே கிளம்பலாம் பெங்களூருக்கு. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குடா. என்ன சிக்கல்? என் ஃப்ரெண்டு பெரிய கோடீஸ்வரன்ப்பா. அவன்கிட்ட போய் ஏனோ தானு இறங்கணும்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும்டா. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி வாடகை கார்ல போய் இறங்கணும்னா கொஞ்சம் கௌரவமா இருக்கும்டா. வாடகை கார்ல போனா அதுக்கு 5000 ரூபாய் தேவைப்படுமாடா? அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. டேய், வாழ்க்கையில ஒருத்தனுக்கு முன்னேற்றம் வருதுனா அந்த நேரத்துல செலவை பத்தி அஞ்ச கூடாதா? ஆனா 4000மோ 5000மோ மொத்த கார் செலவை நான் ஏத்துக்கிறேன்டா. அப்புறம் என்னடா? லுக் எல்லாம் அப்புறம் விட்டுக்கலாம். வாங்கடா சீக்கிரம் போலாம். போடா. எடுங்க வண்டி. டேய், ஒரு முக்கியமான விஷயம்.
நமக்கு வேலை போன விஷயத்த நம்ம பொண்டாட்டிக்கிட்ட அவசரப்பட்டு சொல்லாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அத முதல்ல வேண்ட சொல்லு. கேஸ் விட்டா கூட பொண்டாட்டிட்ட உடனே சொல்றது வேண்டாம். சும்மா நிறுத்துறா. ஏதாவது பொண்டாட்டிட்ட சொல்லணும்னு எனக்கு தெரியாதா? இது எவ்வளவு சீக்ரெட் மேட்டர். இதை நான் சொல்லுவேனா? பெங்களூருக்கு ட்ரைனிங் போறேன்னு கதை விட்டுற மாட்டேன். வெரி குட். கை விடுறா. அம்மா, அப்பா ஊருக்கு போறாங்க. ஆமா கண்ணு, பெங்களூருக்கு ட்ரைனிங் போறாரு. என்னங்க? சூட் கேஸ்ல ஹார்லிக்ஸ் பாட்டில் வச்சிருக்கேன். டெய்லி மறக்காம குடிங்க. என்ன? ஓகே. இந்தாங்க. வரட்டுமா? என்னங்க? என்ன? ட்ரைனிங் முடிச்சிட்டு ப்ரமோஷன் கிடைச்சா சம்பளம் நிறைய கிடைக்கும்ல? கிடைக்கும். போற விஷயம் சக்சஸ் ஆயிருச்சு. இந்த ஒன்றை நான் வீட்டை காலி பண்ணிட்டு அடையாறுல உனக்கு ஒரு பங்களா வாங்கி தர்றேன். அதுக்கப்புறம் நான் ராஜா. நான் ராணிங்களா? மகாராணி. என்னடா? என்னம்மா? 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு புடிச்சுனா வரணும். முயற்சி பண்றேன். என்னங்க? பெங்களூர் போறீங்கல்ல, அப்படியே எனக்கு 2 மைசூர் சில்க் சாரி வாங்கிட்டு வாங்க. மைசூர் சில்க் என்னம்மா? மைசூர் சிட்டியவே உனக்காக கொண்டு வந்து இறக்குறேன். அதுல தேவையானதை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை ரிட்டர்ன் பண்ணிடு. ஏன் மச்சான், உன் ஃப்ரெண்டுக்கு இவ்வளவு பெரிய பங்களாவா? மச்சான், பெங்களூர்ல இருக்கக்கூடிய நம்பர் 1 பணக்காரங்கல இவனும் ஒரு ஆளு. அப்பிப்பிடியா? என்ன அப்பிப்பிடியா? இப்ப அவன் ரேஞ்ச் எல்லாம் நீ பார்க்கத்தான போற. வாங்க. ஹாய் கபாலி, how are you? என்னடா உன்னை இத்தனை நாளா பார்க்கவே முடியல. கம் ஆன் வாடா. எங்கடா கருப்பியா? ஃபேமிலி பிரச்சனை ஃபேமிலி முடிக்க வேண்டியிருக்கு. வீட்டை விட்டு எங்க வர முடியுது? ஆமா, நீ எப்படி இருக்க கருப்பியா? ஐ அம் ஃபைன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. கார்லாம் வாங்கி செட்டில் ஆயிட்டியா? டிங்கரிங்லாம் பார்க்கணும் போல இருக்கு. அட ஏன்டா வவுத்தறதுல கலப்புற? உன்னை பாக்குறகாண்டியே வாடா கார் எடுத்து வந்திருக்கோம்பா. வாடகை? உனக்கு அறிவு இருக்கடா மடையா? ஏப்பா? ஏண்டா நீ வரேன்ட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருந்தா என் 10 கார்ல ஒரு கார் அனுப்பிச்சிருப்பல. நான் சொல்லல. போடா. நான் எவ்வளவோ சொன்னேன் சார். இவன் தான் சார் கேட்க மாட்டேன்டா சார். ஏய், யார் அது லூசு? பாத்தியா கருப்பியா? பேச்சோட பத்தி அவங்கள உன்கிட்ட சொல்ல மறந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்ங்கடா. இவன் பேர் ராமநாதன், இவன் பேர் ரவிசங்கர். Glad to meet you. அப்புறம் கருப்பியா, உன்கிட்ட ஒரு சின்ன உதவிக்காக தான் ஏய், இதெல்லாம் வெளியில நின்னு நான் பேசணும். பங்களா உள்ள தண்ணி அடிச்சிட்டு பேசலாம் வாடா. அப்படியா? கம். ஏய், பக்கெட் ஓடி ரெடி பண்ணு. குட் மார்னிங் டாக். குட் மார்னிங் லேடி. ஆஹா, என்ன மாதிரி இருக்குதுங்க. ஐயோ, ஏன்டா டேய் பாத்தியா? நம்ம கபாலி என்னமோ டுபாக்கூர் பார்ட்டி நினைச்சேன்டா. ஆனா என்ன ரேஞ்சில புடிச்சு வச்சிருக்கான் பாத்தியா ஃப்ரெண்ட்ஷிப். இந்த நாய் பார்ட்டியை வச்சு நம்ம ஒரு ரேஞ்ச் போயிரணும். ஏ கபாலி, நீ எதுக்கு ஒரி பண்ணிக்காதடா. இப்ப என் பிசினஸ்க்கு நம்பிக்கையான ஆள் தேவைப்படுது. அதனால நீங்க 3 பேரும் என் பிசினஸ்ல ஒர்க்கிங் பார்ட்னர் ஆயிடுங்க. மெட்ராஸ் பிரான்ச் நீங்க கவனிச்சீங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா கருப்பியா. என்னடா நமக்குள்ள வெண்டைக்கா தேங்க்ஸ். டேய், உங்க 3 பேருக்கும் மாச சம்பளமா 1 லட்சம் ரூபாய் போட்டு கொடுத்துறேன். 1 லட்சமா? சார் விளையாடாதீங்க சார். நிஜமா தான் சொல்றீங்களா? பிரதர், 1 லட்சம்ங்கிறது எனக்கு பாக்கெட் மணி மாதிரி. இந்த டாக்குக்கு ஒரு நாளைக்கு என்ன செலவாகுது தெரியுமா? 5000 rupees. நீங்களா சாப்பிடுங்க. டேய், இந்த லண்டனுக்கு டிக்கெட் போட சொன்ன போட்டியா? இல்லைங்க சார். கபாலிக்கு சேர்த்து ஒரு டிக்கெட் போடு. ஓகே சார். கபாலி, ஒரு வாரம் லண்டன்ல என்னோட ரொம்ப தங்க. தேங்க்ஸ்டா. சார் எங்களுக்கு டிக்கெட் போடுங்க சார். பிளேன்ல ஒரு வாரமா உட்கார்ந்து வரேன் சார். ஃப்ரெண்ட்ஸ்ங்கடா. 4 டிக்கெட்ட போட்டுருப்பா. சரிங்க சார். என்னடா அதெல்லாம்? நீ மனுஷன் இல்லடா, தெய்வம்டா. என்னைய போய் தெய்வம். என்னைக்கு என் ஃப்ரெண்ட் நம்மள பூரா பார்ட்னர் ஆக்கிட்டானோ அன்னையில இருந்து நம்ம வாழ்க்கையை எப்படி என்ஜாய் பண்ணுங்கறத மட்டும் திங்க் பண்ணுங்கடா. தேங்க் யூ மச்சான். அடி. மச்சான், நாம அவரோட பார்ட்னர் ஆகி வசதி வாய்ப்பு எல்லாம் வந்த பிறகு இதே மாதிரி ஒரு வீட்டை கட்டி அதுல இப்படி ஒரு நீச்சல் குளத்தை கட்டி பொண்டாட்டி பிள்ளைங்களோட நீச்சல் அடிக்கணும் மச்சான். பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கொண்டாந்து ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க வச்சோம்னா இதுக்கு இருக்க மரியாதையா போயிடும். அதுக்கெல்லாம் வேற பார்ட்டி இருக்குடா. அதுகளோட வந்து குளிச்சாதான் இதுக்கு மரியாதையே மரியாதை. கரெக்ட் மச்சான். இங்கே 2 ஐட்டம். பாத்தியா சைடுல நிப்பாட்டினானே. அதுக்கெல்லாம் எதுக்கு? எனி டைம் என்ஜாய் பண்றதுக்கு தான். கரெக்ட்டா சொன்னேன். பணம் காசு வந்துட்டாலே லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி பொண்டாட்டி பிள்ளையோட குளிக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா ஏதோ குட்டிலேயே குளத்துல கொண்டு போய் தள்ளு. அது பாட்டுக்கு எருவு மாடா குளிச்சுட்டு போறாங்க. அவளுக்கு ரேஞ்சுக்கு அவ்வளவுதான். இனிமேல் நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு மட்டும்ப்பா. மச்சான், போலீஸ்ல எதுக்குடா வராங்க? அதான் சொன்னால ஏதாவது காசு கிட்டு புடிட்டு போறதுக்கு வந்திருப்பாங்க. ஏது நாம பணக்காரனாலும் இதே ப்ராப்ளம் தான் போல அவன் பணக்காரன் ஆயிட்டா இதெல்லாம் சமாளிச்சுதானே ஆகணும்.
என்ன போலீஸ் ஒருத்தர் போது தெரியலையே. ஐயோ அடிக்காதீங்க சார் அடிக்காதீங்க அடிக்காதீங்க நான் ஒண்ணும் தப்பு பண்ணல சார் ஐயோ அடிக்காதீங்க சார் இட்லி ப்ராப்ளம் சார் சொல்டா மரியாதை சொல்லு என்னோட கஞ்சா இல்ல கஞ்சாது சார் ஏலே ஏலே அண்ணா அடிக்காதீங்க சொல்டா சொல்டா சார் ಅಲ್ಲಿ 3 நின்னுதா சார். என்னடா யாரா என் பிசினஸ் பார்ட்னருக்கு டிரைவர் சினிமா போயிட்டா ஏய் நிற்கடா. ஏய் பல வீடியோக்களை காண சன் லைஃப்